வெத்து வேட்டு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு நான் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பர்சனல் காரணம் இருக்குது. இந்த படத்தினுடைய கதாநாயகன் ஹரிஷ், அவர் வந்து என்னுடைய எடிட்டர் கணேஷ்குமார், அதில் குமார் அவர் இப்போ இல்லை, அவருடைய சன் அவர் தான் ஹரிஷ். நான் பாலச்சந்தர் சார்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ என்னை கைப்பிடிச்சு அந்த தொழில் என்னன்னு கற்றுக் கொடுத்தது, எடிட்டிங்னா என்னன்னு புரிய வச்சது வந்து குமார் சார். ஒரு ஒரு சினிமா மேலே அபரிமிதமான ஒரு காதலோடு இருந்த ஒருத்தர் அவர். நான் என்னுடைய முதல் படம் காதல் மன்னனெல்லாம் வந்து நாங்கள் டிஸ்கஷன் எல்லாம் பண்ணும்போது இந்த வளாகத்திலேயே வந்து நாங்கள் வந்து அவரோட நிறைய தடவை நான் பேசிகிட்டு இருந்திருக்கேன். அவருடைய வீட்டில் வந்து ஒரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு வேடந்தாங்கல் அப்படின்னு சொன்னால் அது வந்து குமார் சாருடைய வீடு தான். எந்த நேரத்தில் எப்போ போனாலும் எங்களுக்கு வந்து அங்கே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து உணவும் வந்து உற்சாகமாக உரையாடுறதுக்கு உண்டான தேநீரும் வந்து ஹரிஷ் அவர்களுடைய அம்மா குமார் அவர்களுடைய மனைவி வந்து எங்களுக்கு வந்து முகம் சுளிக்காமல் வந்து அந்த விருந்தோம்பல் செய்வாங்க. நான் நினச்சி கூட பார்க்கல ஹரிஷ் வந்து அதிலிருந்து ஒரு ஹீரோவாக உருவெடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் குமார் சார் வந்து இருந்திருந்தா ஹரிஷுடைய இந்த வளர்ச்சியை பார்த்து எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாரோ அதை விட அதிகமாக சந்தோஷப்படக்கூடிய ஒரு தருணத்தில் தான் நான் இங்கே உங்கள் முன்னாடி நான் இருந்துட்டு இருக்கேன். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் குறிப்பாக சொல்ல வேண்டும், அவரோடு நான் நிறைய பாடல்கள் எழுதியிருந்த போதும் கூட ஒரு முழுமையாக ஒரு திரைப்படத்திற்கு எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பை தாஜ்நூர் அவர்கள் நல்கியிருக்கிறார். அதற்காக அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் தான் முழுக்க முழுக்க அவர் தன்னை 100% வெளிப்படுத்திய திரைப்படமாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இந்த பாடல்கள் முழுக்க எழுதி மெட்டமைத்த பாடல்கள். இந்த கதையை முழுதாக உள்வாங்கிக் கொண்டு ஒவ்வொரு பாடலாக நான் எழுதித்தர அவ்வளவு விரைவாக அதை இசையமைத்து கொடுத்தார். மிக சிறப்பாகவும் அதை செய்து முடித்திருக்கிறார் என்பதை நீங்கள் பார்த்த இந்த பாடல் காட்சிகளை பார்த்ததிலிருந்தே நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அப்புறம் ஹீரோயின் ரொம்ப அழகா பண்ணிருக்கேன். ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படத்தை ஸ்பெஷலி என்ன தெரியுமா, ஒரு சீனுக்கு அப்புறம் என்ன நெக்ஸ்ட் பப்ளிக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எல்லாமே என்ன நெக்ஸ்ட் எல்லாருக்கும் தெரியல. அவ்வளோ தூருக்கு படம் ரொம்ப நல்லா இருக்கு. சாங்ஸ் ஸ்டோரி டிஃப்ரெண்டா இருக்கு. கண்டிப்பா பப்ளிக்கு இந்த படம் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கும். எல்லாம் தியேட்டர் போய் படம் பாருங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டேலண்ட் இருக்கு, எல்லாரும் ப்ளீஸ் தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படம் பத்தி சொல்லணும்னா, டைரக்டர் மணி பாரதி வந்து எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். அவருக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். when he was an AD. அண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்போவுமே நான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நான் பிடிச்சிட்டேன்னா லைஃப் லாங் நான் வந்து மறக்கவே மாட்டேன், விட்டு கொடுக்கவே மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். அதனால் கண்டிப்பாக நான் அவர் கூட நான் ஒர்க் பண்ணணும். அந்த கேரக்டர் என்கிட்ட வரும்போது நான் கண்டிப்பாக அதை நான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஜாலியாக ஷூட்டிங்க்கு போயிட்டேன். நான் இங்கே வந்து நார்மலாக உட்காரும்போது சும்மா தான் இந்த பாட்டை பார்த்து என்னோட டீத்தெல்லாம் வெளியே தெரிஞ்சிச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் திஸ். அண்ட் நான் ஒரு சாங் பண்ணியிருக்கேன். இதில் தீனா மாஸ்டர் தான் கொரியோகிராஃப் பண்ணார். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம். ஏன்னா நைட் ஷூட்டிங் போச்சு. ஹரிஷ் கூட கொஞ்சம் பெயின் எல்லாம் வச்சுட்டு பண்ணார். ரொம்ப எஃபோர்ட் போட்டு பண்ணார். எல்லா சாங்லேயுமே சூப்பராக ஆடியிருக்காங்க. அண்ட் ஹீரோயின் சொல்லவே வேணாம், ஷீ இஸ் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல் இன் எவ்ரி ஷாட்ஸ். அண்ட் இந்த படம் இன்னும் மேலே எல்லாருக்கும் ரீச் ஆகிறதுக்கு நீங்கள் எல்லாருமே ஹெல்ப் பண்ணணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். மணிபாரதி வந்து ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு. இது மாதிரி சொல்கிறாங்கன்னொன்னே, என்னையா நல்லா தெரியுமா அவருக்கு, இப்போ சினிமா பற்றி தெரியுமா, புது ஆளுங்க வந்தாங்கன்னா காசில் பாக்கெட்டில் வாங்கி போட்டு மாத்திரம் இருக்க முடியாதியா, கொஞ்ச நாளைக்கு நாங்கள் சினிமாவில் இருக்கணும்னு ஆசைப்பட்றோம். அப்படி தான் போகும். இங்கே வந்து வரவு செலவு நெட்ட லாப கணக்கெல்லாம் கிடையாது. வந்துக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வாழ பழகியாச்சு. 1ஆம் தேதி சம்பளத்தை வாங்கி வாழ்ந்ததா இது வரைக்கும் 30 வருஷம் சினிமாவில் இல்லை. அதனால புது தயாரிப்பாளராச்சே அப்படின்னு இல்லை உட்காந்து பேசினதுக்கப்புறம் அவங்க படம் எடுத்த விதம், ராமசாமி அவருடைய பார்ட்னர்ஸ் எல்லாரும், இந்த கோவை மண்ணுக்குன்னு ஒரு பண்பு இருக்கு. கோவை மண்ணுக்குன்னு ஒரு பண்பு இருக்கு. அவ்வளவு சுத்தமான ஒரு ப்ரொஃபஷனல் ப்ரொடியூசர்ஸ் எப்படி வந்து ஒரு ப்ராஜெக்டை ஒரு புது டைரக்டருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணுமோ, அது பழனிசாமின்னு ஒரு மேனேஜர் ரொம்ப 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 ஒரு அருமையான ஒரு படப்பிடிப்பு குழு இந்த படத்துக்கு, அந்த டைரக்டருக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க.
ரொம்ப பாசிட்டிவாக வேலை செஞ்சோம். வேலை செய்யும்போது ஒரு ப்ராஜெக்டோட லட்சணம் வேலை செய்யும்போதே தெரியும் இது எவ்வளோ வரும், இது எவ்வளோ போகணும். ரொம்ப முழு மனசாக ஒரு ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி இந்த படத்தில் இருக்கு. பாருங்க, தொழிலை விடணும்னு எத்தனை பேர் சந்தோஷமா கை தட்டுறாங்க. தொழிலை சம்பாதிக்க கூடாதுங்களா? விடணும்னு கை தட்டுறீங்க இவ்வளவு பேரு. இல்ல விட்டு அனுபவப்பட்டது ரொம்ப பேருக்கு அனுபவம் தெரியல. அதனால இப்ப நான் கடைசி படம் எடுத்து 5 வருஷம் ஆச்சு. திருப்பி படம் எடுக்க போறேன். சும்மா இருக்க முடியாது. ஏன்னா இந்த தொழிலுக்குள்ள ஒரு சாபக்கேடுங்களை இதுக்குள்ள வந்துட்டா, நான் படிச்சதெல்லாம் ஐம் இன்ஜினியரிங் கிராஜுவேட், டபுள் இன்ஜினியரிங் கிராஜுவேட், ஐம் டாக்டர் ஆல்சோ. பட் நான் இன்னைக்கு பண்ற சினிமா தொழில், இந்த தொழிலுக்கு வந்துட்டா வேற எந்த தொழிலுக்கு எங்களால போகவே முடியாது. இந்த தொழில் சாகிற வரைக்கும் இந்த தொழில் தான் இருக்கணும். அதனாலதான் சொல்றேன், மக்கள்கிட்டையும் ஊடகங்கள் மூலமா நான் வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம், தயவு செய்து சினிமா திரையரங்குகள் படங்களை பாருங்கள் என்று தான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் நிறைய சொன்னாங்க ப்ரொடியூசர் பற்றி. பட் அவங்களுடைய மெனக்கெடல் இந்த படத்துக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஒரு டைரக்டர் எந்த அளவுக்கு உழைக்கிறாங்களோ, ஒரு கேமராமேன், ஒரு ஆக்டர் எந்த அளவுக்கு எங்களோட இம்பார்ட்டன்ஸ் இந்த படத்துக்கு அதிகமாக இருக்கோ, அதை தாண்டி ஒரு தயாரிப்பாளருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அதை அவங்க இந்த செகண்டில் இந்த படம் ரிலீஸ் வரைக்கும் அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்ற முறை. ஃபர்ஸ்ட் டைரக்டர் சார் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் கேட்கும்போது, யூஸ்வலி கேரளாவில் ஒரு பேச்சு இருக்கு, நல்லா ஸ்கிரிப்ட் சொல்கிறவங்க டைரக்ஷன் நல்லா பண்ண மாட்டீங்க, டைரக்ஷன் நல்லா பண்ணுறவங்க ஸ்கிரிப்ட் அவ்வளோ நல்லா சொல்ல மாட்டீங்க. இவர் ஸ்கிரிப்ட் எனக்கு நல்லா எல்லா சீனும் ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்தாங்க. அப்போ எனக்கு சின்ன டவுட்டு, இது டைரக்ஷன் பண்ண நல்லா இருக்குமோ, அப்படி ஒரு டென்ஷனில் தான் நான் போனேன். ஆனால் சொல்கிறேன், சும்மா சொல்ல, நல்லா இருந்த செட்டு, டைரக்ஷனாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் ரொம்ப பக்கா ஆமாம் அப்படிதான் இருந்தோம். ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் செட் போனோம். டேஸ் போனதே தெரியல. அதே மாதிரி டிஓபி காஷி சார் செந்தில் சாரோட ஒர்க் பண்ணார், அதனால டென்ஷனே இல்லை. ஹீரோ சார் ஹரிஷ், அவர் ஒரு மலையாளி, ஸோ கூலாக இருந்தா செட்டு. அதே மாதிரி எனக்கு தமிழ் சாங்ஸ் மேலே ரொம்ப கிரேஸ், ரொம்ப. ஆனால் எனக்கு மலையாள சாங்ஸ் விட அப்படி சொல்லக்கூடாது, ஆனால் அதை சொல்கிறேன், எனக்கு ரொம்ப கிரேஸ். வெட்டு வெட்டுன்னு வந்ததுலேருந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வேட்டு வச்சோம்னா சில வேட்டு வெடிக்காது, பக்கத்தில் வெத்துன்னு நினச்சிட்டு போய் தொடுவோம், ஆனால் அது வெடிச்சிடும். அதுதான் எனக்கு தெரிஞ்சு வெட்டுன்னு நினைக்கிறேன். இந்த படம் அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இது வெத்து கிடையாது, இது வேட்டு தான்.